வணக்கம். இன்னைக்கு ஒரு கட்டுரை படித்தேன். ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். காணாமல் போன சார்லி சாப்ளினுடைய கல்லறை. என்னடா இது, சார்லி சாப்ளின்ற ஒரு உலகத்தையே சிரிக்க வச்ச ஒரு மாபெரும் நடிகன், அவருடைய கல்லறையே காணாமா அப்படின்னு தான் நான் இதை வாசிக்கவே தொடங்கினேன். ஒரு பிரபலம் அப்படின்றது நமக்கு பார்த்து ரசிக்க, வியக்க, அவரோட ஃபோட்டோ எடுக்க, ஆட்டோகிராஃப் வாங்க எவ்வளவோ மகிழ்ச்சியை கொடுக்கும். அவங்களுக்கும் தனிப்பட்ட முறையில் எல்லா உணர்வுகளும் உண்டு இல்லையா? கோபம், வெறுப்பு, இன்பம், துன்பம் எல்லாம் இருக்குது. அப்படி இருக்கிற மாதிரி அந்த மனிதர்கள் பொது வெளியில் வரும்போது அவங்க படுற பாடு ரொம்ப சொல்லில் அடங்காது. நிறைய பிரச்சனைகள் உண்டு அவங்களுக்கு. கூட்டம், நெரிசல், அதில் அவங்க என்ன செஞ்சாலும் அதில் ஒரு பெரிய விமர்சனத்துக்கும் அது பெரிய பேசுபொருளாகவும் ஆகி போயிடும். கேமரா தட்டி விட்டார், உடச்சிட்டாரு, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். சில விஷயங்கள் அன்பாக தட்டி கொடுத்து போனாலும் அது வேறு விதத்தில் பயங்கரமாக புகழ் பெற மாதிரி அதுவும் கொண்டு ஆகும். இப்படி பிரபலங்களுடைய தனிப்பட்ட வாழ்வு என்பது பொது வெளியில் வரும்போது ரொம்ப ஒரு விவாதத்திற்கு உள்ளாகும். அப்படித்தான் சார்லி சாப்ளினும் உலக புகழ்பெற்ற மாமேதை. அவர் இறந்த பிறகு கூட அவர் கல்லறை ஏன்டா தூக்கிட்டு போனாங்க அப்படின்னு படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. முதல்ல இவர் எங்கே பிறந்த, எங்கே வந்தார் அப்படின்றத பார்ப்போம். ஒரு சவுத் லண்டனில் பிறந்தவர் சார்லி சாப்ளின். அவங்க அப்பா அவர் ஒரு மேடை பாடகர், ஆர்டிஸ்ட், அவர் ஒரு நடிகர். அப்புறம் அவங்க அம்மாவும் ஒரு நடிகை தான், ஸ்டேஜில் பண்ணுற நடிகை, நாடகங்களில். ஆனால் அப்பா சீக்கிரமே இறந்து போயிட்டார். அம்மாவும் கொஞ்சம் உடல் நலம் இல்லாமல் இருந்ததுனால அவங்களும் தனிமைப்படுத்தப்பட்டு அவங்களும் இல்லாமல் போயிட்டாங்க. அப்போ சார்லியும் அவருடைய தம்பி சிட்னி, அவங்க சார்லஸ் ஸ்பென்சர் சாப்ளின், அதான் அவருடைய முழு பெயர். அவருடைய தம்பி சிட்னி, இவங்க ரெண்டு பேரும் அவங்களே பார்த்துக்கிற மாதிரி வாழ்க்கை குழந்தை பருவத்துலேருந்தே தொடங்குது. சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்படுறாங்க. ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை தான் தொடர்ந்து வரும்போது. ஒரு ஆதரவற்ற சிறுவர்களுக்கான இல்லத்தில் தங்கியிருந்து அவர் தன்னுடைய படிப்பு இதை வளர்றாரு. அப்போது அங்கே நடந்த விஷயங்கள்லாம் ரொம்ப படிக்கும்போது வருத்தமாக இருக்குது. அதன் பிறகு ஒரு நாடக கம்பெனியில் சேர்ந்து அவங்களோட பயணம் செய்து நாடகங்கள் நடித்து ஒரு கட்டத்தில் அமெரிக்காவுக்கு ஒரு நாடகத்துக்கு வர்றாரு. அங்கே வந்த பிறகு இவருடைய நடிப்பு எல்லாருடைய கவனத்தையும் ஈர்க்கிறது, மக்களால் விரும்பப்படுகிறார். அங்கேருந்து அவருடைய வாழ்க்கை தொடங்குது. முதல்ல ஒரு படம், த மேக்கிங் அ லிவிங் அப்படின்னு ஒரு படம் நடிக்கிறாரு. அந்த படத்தில் ஒரு அவ்வளோ பெரிய ரோல் கிடையாது, ஒரு நெகட்டிவ் கேரக்டர் மாதிரி ஒரு ரோல் நடிக்கிறாரு. அதற்கு அடுத்து ஒரு படம் நடிக்கிறாரு. அந்த படம் கிட் ஆட்டோ ரேசஸ் அட் வெனிஸ் அப்படின்ற படம். அதில் அந்த ஒரு சின்ன கோட்டு, தொலைன்னு பேண்ட்டு, ஹிட்லர் மீசை, ஒரு தொப்பி, கைத்தடி இதெல்லாம் வச்சுட்டு அவர் நடித்த நடிப்பு உலக புகழ் பெற்றுச்சு. ஒரே படத்தில் எல்லாரும் விழுந்து விழுந்து சிரித்து மிகப்பெரிய வரவேற்பு அவர் கொடுத்தாங்க. அந்த தொடக்க காலத்திலே அவர் வாங்கின சம்பளம் $150 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அவ்வளோ புகழும் பேரும் வந்த பிறகு போட்டி போட்டுக்கொண்டு தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் சேர வாழ்க்கையில் ஏறுமுகமாக அவருக்கு இருக்குது. தொடர்ந்து படங்கள், முதல்ல ஒரு கம்பெனியோட அக்ரிமெண்ட் போட்டு நடிக்கிறாரு. அப்புறம் தானே சொந்த பட நிறுவனம் தொடங்கி தானே படம் எழுதி இயக்கி நடிக்கிறாரு. இப்படியாக அவருடைய வாழ்க்கை, சார்லி சாப்ளினுடைய வாழ்க்கை ஏறுமுகத்திலே இருக்குது. குடும்பம் அப்படின்னு பார்த்தா அவருக்கு மொத்தம் 4 மனைவிகள். ஒவ்வொரு மனைவியும் விவாகரத்தாகி அடுத்த மனைவியை கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு. முதல் 3 மனைவிகளோட அவருடைய வாழ்க்கை ரொம்ப காலம் நீடிக்கவே இல்லை. கடைசி மனைவி அவர் வயசுக்கு ரொம்ப சின்ன பொண்ணு தான். ஆனால் அந்த மனைவியோடு இருக்கும்போது தான் ரொம்ப தன்னுடைய இறுதி வரை அந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாரு. அவங்களுக்கு 8 குழந்தைகள். இப்போ சாப்ளின் இப்படி ஒரு புகழ்பெற்ற ஆளாக இருந்தாலும் ஒரு சின்ன சிக்கலில் அமெரிக்காவுக்கு திரும்பி வர முடியாத மாதிரி ஒரு பிரச்சனை ஆகுது. அப்போ அவர் சுவிட்சர்லாந்தில் போய் குடியேறார் தன்னுடைய கடைசி மனைவியோட. அங்கே தான் அவருடைய இறுதிக்கால வாழ்க்கை இருக்குது. இப்போ அவரை பற்றி பேசும்போது ஒரு
நம்ம ஊரில் இருந்து எல்லா ஊர்லேயுமே நடிகர்கள் ஒரு நகைச்சுவை பாத்திரம் மோனோ ஆக்டிங் பண்ணி காட்டணும், ஒரு சான்ஸ் கேட்கணும், நகைச்சுவையாக பண்ணி காட்டணுன்றப்ப சார்லி சாப்ளின் வேஷம் போடுவது ஒரு வழக்கம் உண்டு. அதை செஞ்சு காமிப்பாங்க, அவர் மாதிரி செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு. அந்த அளவுக்கு தன்னுடைய நடிப்பை ஒரு பாடமாக எல்லாருக்கும் வச்சுட்டு போனவர். நம்ம தமிழில் கூட நிறைய நடிகர்கள் நிறைய பாட்டுலேயோ ஒரு காட்சியிலையோ ஒரு நகைச்சுவைக்கு காட்டணும் அப்படின்னா அந்த சார்லி சாப்ளின் வேடம் போடுவாங்க. புன்னை மன்னனில் கமல்ஹாசன் கூட அந்த ஒரு வேடத்தை போட்டு மிக சிறப்பாக பண்ணியிருப்பாங்க. அப்படியானப்பட்ட சார்லி சாப்ளின் கடைசியான வாழ்க்கையில் தன் மனைவி ஓனாவோட வாழ்ந்துட்டுருக்காரு. 8 குழந்தைகள் எல்லாம் இருக்கிற அவர் வந்து ஒரு டிசம்பர் மாதம் கிறிஸ்மஸ் அன்னைக்கு 1977 இறந்து போயிடுறார். அப்போ அவரை வந்து அங்கே உள்ள சுவிட்சர்லாந்தில் அங்கே கோர்சி சூவேவே அப்படின்ற ஒரு கல்லறை தோட்டத்தில் அவரை அடக்கம் பண்ணிடுறாங்க. அடக்கம் பண்ணி எல்லாம் முடிஞ்சு அதுக்கடுத்து ஒரு 2 மாதம் கழிச்சு அவரை வந்து கல்லறையை வந்து ஒரு 2 பேர் போய் தோண்டி எடுத்துடுறாங்க. தோண்டி எடுத்து அந்த இது காணா போயிடுது. என்னடா சாப்ளின் கல்லறையில் ஒன்றுமே இல்லை, கல்லறையை காணா அப்படின்றப்ப இது ஒரே பதட்டமாகுது. அதுக்கடுத்து தொடர்ந்து ஒரு 200 அழைப்புகள் அது சாப்ளின் குடும்பத்துக்கு வருது. அவர்கிட்ட பணம் கேட்டு அழைப்புகள் வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ போலீஸ் வந்து இந்த அழைப்புகளையும் இது எல்லாத்தையும் வச்சு கண்டுபிடிச்சிடுறாங்க. அவங்க யாருன்னா ஒரு போலந்து மற்றும் பல்கேரியாவிலேருந்து வந்த 2 பேர் பணத்துக்காக ஆசைப்பட்டு இதை பண்ணியிருக்கிறாங்க, வறுமையில் வாடி இருக்கிறாங்க. அப்போ அவங்க கண்டுபிடிச்சாச்சு. போலீஸ் கண்டுபிடிச்ச பிறகு எங்கடா வச்சுருக்கீங்கன்னா அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் சுற்றளவு தள்ளி ஒரு சோள வயல், அந்த வயலில் இவங்க இப்போ ஒளிச்சு வச்சுருந்துருக்குறாங்க. கடைசியில் எங்கே ஒளிச்சு, அவர் பெரிய வயல்ன்றனால எங்கே வச்சோம்னே கண்டுபிடிக்க முடியல அவங்களால. ஒரு வழியாக தேடி கண்டுபிடித்து அந்த கல்லறையும் சவப்பெட்டியோட அதை மறுபடி சார்லி சாப்ளினை கொண்டு போய் அதே கல்லறை தோட்டத்தில் அடக்கம் பண்ணி, அப்புறம் இந்த மாதிரி எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்றக்காண்டி காங்கிரீட்லாம் போட்டு அருமையாக கட்டி யாரும் திருட முடியாத அளவுக்கு நல்லா வலுவான கட்டுமானத்தில் கல்லறை கட்டிட்டாங்க சார்லி சாப்ளினுக்கு. அப்போது அந்த 2 பேரும் மன்னிப்பு கடிதம் எழுதியிருக்காங்க அவர் மனைவி ஓனாவுக்கு. இந்த மாதிரி தெரியாமல் பணத்துக்காக பண்ணிட்டோம், மன்னிச்சுக்கோங்க. அவங்க வந்து உங்கள் மேல் எனக்கு எந்த கோபம் இல்லை, உங்கள் தவறு அனைத்தும் மன்னிக்கப்பட்டன அப்படின்னு சொல்லி சுமூகமாக முடிந்தது அந்த விஷயம். இதை வச்சு த ப்ரைஸ் ஆஃப் ஃபேம் அப்படின்னு கூட ஒரு திரைப்படம் எடுத்திருக்கிறாங்க. இந்த இதை திருடினதை வச்சே, இந்த கதையை வச்சு சார்லி சாப்ளினுடைய கல்லறையை திருடினதை வச்சு ப்ரைஸ் ஆஃப் ஃபேம்னு ஒரு திரைப்படமும் எடுத்திருக்கிறாங்க. பாருங்க, ஒரு பிரபலமாக இருக்கிறது, வாழும்போது இம்புட்டு பிரச்சனை இருந்தாலும் இறந்த பிறகு அந்த மனிதனுடைய பெட்டியை கல்லறையை தூக்கிட்டு போயிருக்கிறாங்க. இன்று இந்த கட்டுரையை படித்ததும் இந்த தகவலை உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன், பகிர்ந்து கொண்டேன். நன்றி, வணக்கம்.